தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். எத்தனையோ கட்சிக்காரங்க கிறிஸ்டின் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி இது ஒன்று தான். பெரியாரோட கொள்கையை அரசியல்வாதிக இந்த ஓட்டு இதையெல்லாம் ஒழிக்கிறது தான் முதல் அவருடைய கொள்கையை. தமிழகத்தில் இருக்கிற தமிழருடைய நலன் கருதி தமிழருடைய பிரச்சனையை எடுத்தாருன்னா சரியாக இருக்குது. ரசிகர்களை கொஞ்சம் கொள்கை ரீதியாக கொண்டு போனால் சரியாக இருக்குது. பிற்போக்குத்தனமான முகங்களாக காட்டாமல் முற்போக்கு முகங்களாக இருக்கிற விஜய் அவர்களாக பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான் இது. உண்மையாலுமே ஒரு சமூக ஆர்வலராக நான் இது வரவேற்கத்தக்கது. நான் வரவேற்கிறேன், ஆதரவளிக்கிறேன். தன்னுடைய தன்னடக்கத்தினால பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிறாரா, இல்லை அரசியலுக்காக அரசியல் நோக்கத்தோட எதிர்காலத்தின் திட்டத்திற்காக சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் மன ரீதியாக அவர் சொன்னார்னா அது ஒன்று மக்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். அது நல்ல கருத்து தான். அவரோட அரசியலும் இதே மாதிரி சுயமரியாதையும் மானம் மறியும் வீரர் கழகுன்னு சொன்ன மாதிரி அவரும் அவரோட சுயமரியாதையும் மானத்துக்கும் எந்த இழுக்கும் வராமல் திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியல்வாதியாக வர்றது வரவேற்கத்தக்கது. நமக்கு இந்த மாநாடு நடத்துறதுல எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு விஜய் கட்சியினர் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒழிஞ்சு. ஆனால் பெரியார் கொள்கையை தூக்கி தான் பிடிச்சி தான் தமிழக அரசியலில் விஜய் கட்சி வளர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாத்தியப்படாத கூற்று ஒன்று. பெரியார் நினைவிடத்தில் விஜய் அஞ்சலி செலுத்திய விதத்தில் ஒன்றும் குறை இல்லை. அவங்களுடைய ரசிகர்கள் பெரியாரோட உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்றது சரியே. இதை கண்டிப்பாக தமிழக அரசியலில் விஜய் சாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் பெரியாரின் கொள்கையை போற்றி நடப்பார் என்பதிலே எந்த வித அச்சமும் இல்லை, ஐயமும் இல்லை. விஜய் செய்திருக்கிற இந்த செயல் பாராட்டத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.